ஐயா மனம் வீழ்ந்திலாகுதே. உன்னைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன் சர்க்கார். நமது வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். அரண்மனையும் அயர்ந்து இருக்கிறது. திடீர்ந்து நாம் இரவோடு இரவாக படையெடுத்தால் பாதுஷாவும் ராணியும் அவர்களது வாரிசான கைக்குழந்தையும் சிரமப்படாமல் நம்மிடத்துக்கு விடுவார். நல்லா. பிறகு நீங்க நினைப்பதே திட்டம், நிறைவேற்றுவதே சட்டம். அமைச்சரான உங்களுக்கே அரசர் என்ற பட்டம். அரண்மனை நோக்கி ஓடும் குதிரைகளின் காலடி சப்தம் வெற்றி வெற்றி என்று சொல்லிக்கின்றது. வீரர்களின் வாட்கள் புதிய பாதுஷா வாழ்க வாழ்க என்று முழங்குகின்றன. கோட்டை கட்டடங்களிலே பறக்கும் குடிகள் காற்றின் ரசிகையே வருக வருக என்று வரவேற்கின்றன. இன்னும் தாமதிக்கக் கூடாது. ஆபத்து நெருங்கிவிட்டது. இப்பொழுது இன்னும் குழந்தையும் தப்பிக்க வேண்டும். புறப்படி நான் வரக்கூடாது. அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. என்னை பற்றி நீ கவலைப்படாதே. அரண்மனை வைத்தியனும் உண்மை ஊழியனுமான அப்துல்லா போட்டிக்கு வெளியே தயாராக இருக்கிறான். அவனிடம் நீ எப்படியும் தப்பிவிடலாம். பாதுஷா, புறப்படு வேகம். குழப்பக்காரர்கள் வந்து விட்டார்கள். நம் குழந்தை பிழைக்க வேண்டும். நம் மாறிட்டு நிலைக்க வேண்டும். இந்த தியாகத்தை செய்துதான் ஆக வேண்டும். புறப்படு புறப்படு சீக்கிரம். தந்தையிடம் விடைபெற்றுக் கொள்ளடா. பாதுஷா என்ன யோசிக்கிறார்? துரோகி, நீ ஒரு மனிதனா? சாதாரணமான மனிதன் அல்ல, பாக்தாத் தேசத்து புதிய பாதுஷா. பாதுஷா, அந்த பதவிக்காகவா இத்தனை படுகொலை? உன் சுயநலத்திற்காகவா இந்த ரத்த வேட்டை? இது வேட்டை அல்ல, இது அரசியல் விளையாட்டு. அரசியல்? உன் அக்கிரம செயலுக்கு பெயர் அரசியல். சூழ்ச்சி கோட்டையிலே நீ ஆடும் சூதாட்டத்திற்கு பெயர் அரசியல். அப்படித்தான் சரித்திரம் சொல்லுகிறது. கண்டாளா, என் உப்பை தின்று வளர்ந்த நீ இந்த வயதான காலத்தில் என்னை வஞ்சிக்க வேண்டும்? ஆமா. அட பாவி, திட்டுவதில் பயனில்லை. இதோ இந்த பத்திரத்தில் நீர் கையெழுத்திட வேண்டும். பத்திரமா? ஆமா. ஆத்திரப்படாதீர், நிதானமாக படிப்பார். பாக்தாத் நகர மக்களுக்கு பாதுஷா ஜலாலுதீன் அறிவிப்பது, நாமும் எமது மனைவியும் மக்கா யாத்திரை புறப்பட்டிருப்பதா? யாத்திரை யாத்திரை. இந்நாட்டின் ஆட்சி பொறுப்பை எமது நம்பிக்கைக்கு பாத்திரமான வசீர் காசிம் ரஷீதிடம் ஒப்படைப்பதோடு அவரையே இளவரசனின் பாதுகாப்பாளராகவும் நியமித்திருக்கிறோம். இது எமது ஆணை.
தலைவரே, ஒன்றுமில்லை. இது ஒரு அதிசய குழந்தை. நம் கூட்டத்திற்கு வாழ்வளிக்க அல்லாவே அனுப்பி வைத்த அபூர்வ குழந்தை. இதற்கு அபு என்று பெயரிட்டு அக்கறையோடு வளர்த்து வாருங்கள். இதுதான் இளவரசர். என்ன பாதுஷாவின் குழந்தைக்கு பதிலாக பரதேசி குழந்தையா? ஐயோ, நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். இதிலே விஷயம் இருக்கிறது. பேசாதே. என்னை வஞ்சித்து உன்னை சும்மா விட போவதில்லை. யாரே வேண்டாம். கையும் ஒரு புத்திசாலி. அவன் சிந்தித்தே செய்திருக்கிறான். என்ன? ஆமாம், அவனது திட்டம் உங்களுக்கு புரியவில்லை. அதற்கு நான் விளக்கம் தருகிறேன். பாதுஷாவின் குழந்தையை பார்த்தவர்கள் இங்கு எவருமே இல்லை. இப்பொழுது இந்த குழந்தைதான் இந்நாட்டு இளவரசன் என்று சொன்னால் அதை மறுக்கக்கூடியவன் அப்துல்லா ஒருவன் தான். அவனும் இறந்து விட்டான் சர்க்கார். ஆகவே இவன் தான் இந்நாட்டு இளவரசன் என்று நாம் சொல்லி தாராளமாக வளர்த்து வரலாம். இந்த நாட்டு மக்களும் இதை நம்பி விடுவார்கள். அந்த நம்பிக்கையை கொண்டு நாம் எதையும் செய்யலாம். மாஷா அல்லாஹ். குல்சார், நீ என் மனைவி மட்டுமல்ல, ஒரு மந்திரியும் கூட. நீ மகா புத்திசாலி. ஆத்திரத்தில் உன்னை நான் ஏசி விட்டேன். கோபித்துக் கொள்ளாதே. குழந்தை கொண்டா இளவரசன், போக்கற்ற மக்களின் கண்ணை மறைக்கும் போலி இளவரசன். இவனை கொண்டே எல்லா காரியங்களையும் நான் சாதித்து விடுகிறேன். அதோ ஆபு வந்துட்டான். வந்து நான் இவர் நாட்டியக்காரி சர்க்கார். அப்படியா? சரியான சமயத்தில் தான் வந்திருக்கிறார். பொண்ணு என்ன பார்த்துட்டு நிக்கிற? இவர்தான் நம்ம சின்ன சர்க்காரு. நீ மட்டும் ஆடி
ஐயாவை குஷிப்படுத்திட்ட அப்புறம் அவர் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு கனவுல கூட நினைக்க முடியாது. நீ சும்மா இரு. அவள் ஆடட்டும். அருமையான ஆட்டத்துக்கு தகுந்த பரிசை இப்போதே தரப்போகிறேன். चलो चलो இத்தகைய கலைஞானம் உனக்கு இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. நீ என்னை மயக்கி விட்டாய். பயப்படாதே, நீ அதிர்ஷ்டக்காரி. ஆமா, இனிமேல் நீ எனக்கு நிரந்தரமாக அடிமைதான். எங்க என்ன ஒண்ணும் இல்லைங்க, உடம்புல பூச்சி மழையா ஏற்பட்ட சமயத்துல இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது. எப்ப வருவாங்களாம்? இந்த மாதிரி ஆபத்தான சமயத்துல வந்து உதவி செய்யறதா இவருக்கு பழக்கம். எல்லாம் வெளியே போ.
நீ போ, நான் வரேன். நான் கையில எடுத்துக்கிறேன். இப்படியே ஆட்டம் வந்த மாதிரி அடிச்சு விரட்டுறது. இவங்களுக்கு நாம தான் புத்தி போட்டோம். சரி சரி. குழந்தை தடுத்தேன், வேண்டாம் இந்த என்னமோ உன் வீடு சோத்த தின்ன மாதிரி. கொஞ்சம் வந்து தின்னுதான் பாரு. இரு இரு, உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஓ செய்ய என்ன அடி பலம் போல் இருக்க? ஏரியா பேசுகிறேன். நான் இளவரசி என்பது உனக்கு தெரியாது? நீங்க இளவரசியா? ஏமா ஏன் காலம் வந்து வந்தீங்க? அடையா, தகாத முறையில் நடந்து கொண்டு திமிராகவா பேசுகிறாய்? நான் வரும் பாதையில் நீ நின்றதே தவறு. நீ என் காலில் விழுந்தே தவறு. என்ன சிரிக்கிறீங்க? இவங்க யார் தெரியுமா? நூரே பாக்சாத், ஷம்ஜீரே சங், ஆலா அஜரத், அரேபியா சிங்கம், ரஜிவி அவர்களின் ஏக புதல்வி இளவரசி ஜுபேத் இருந்தாலும் சரி. இப்போது என்னிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் சொல்லுகிறேன், நான் இளவரசி. நாம் எல்லோருமே இந்த நாட்டு மன்னர்கள் தான். நீ ஒரு குழப்பக்காரன். இல்லை, புரட்சிக்காரன். ஏய், நீ சும்மாரு. இளவரசியை திட்டுவதா புரட்சி? திட்டவில்லை, திருத்துகிறேன். இந்த அப்பரை பிடித்து கட்டுங்க. அவ்வளவு சுலபமா நடக்குமா? தப்பி ஓடி விட்டார்கள். வாருங்கள் போவோம். மன்னிக்க வேண்டும் இளவரசி, தப்பி விட்டார்கள். இதை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? மடையர்களே, வாருங்கள் அரண்மனைக்கு. என்ன இது? என் மகளுக்கு அவமானம். அப்படி என்ன நடந்தது? இனி என்ன நடக்க வேண்டும்? வீதியில சென்ற பல்லக்கை வீழ்த்தி அவளை அவமரியாதை செய்திருக்கிறார்கள் இரு வீரர்கள். எங்கே அந்த மடையர்கள்? யாருக்கு தெரியும்? உங்க வீரர்களையும் ஏமாற்றி விட்டு ஓடி இருக்கிறார்கள். சார்,
ஒருவேளை அந்த பசங்களா இருந்தாலும் இருக்கும். பார்த்து பேசுங்க. மூடுவாய். நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த கவலை வேண்டியதில்லை. அந்த இருமாப்புக்காரர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் இப்பொழுது இழுத்து வருகிறேன். மிருகத்தனம், அதை கண்டு ஒதுங்குவது கோழைத்தனம், எதிர்த்து உழைப்பதுதான் மனிதத்தனம். இளவரசரின் பெயரால் இன்று நாட்டிலே நடந்து வரும் அமைச்சரின் கொடிய ஆட்சி வரம்பு மீறிவிட்டது. மனித சமுதாயத்தின் அடிப்படை உரிமையை பறிக்கப்படுகிறது. வாழ பிறந்த மக்கள் அடிமைகளாக்கப்பட்டு அரண்மனையின் படிக்கட்டுகளாக மிதிக்கப்படுகின்றனர். இந்த நிலைமை இனியும் நீடிக்கக்கூடாது. மக்கள் பாடுபட்டு தேடிய பொருளை கொள்ளையடித்து நாம் வாழ்ந்தோம். இனி நாம் உழைத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். மக்களுக்கு துன்பத்தை தருபவர்கள் நமக்கு தொல்லை கொடுப்பவர்கள், மக்கள் துரோகிகள் நமக்கு விரோதிகள். கொடுங்கோலாட்சி ஒழிப்பு, பறிக்கொடுமை நீக்கி அடிமை என்று வாழ்வே இல்லாமல் செய்ய வேண்டும். மக்களாட்சி ஏற்படும் வரை அறப்போர் செய்வதே நமது லட்சியம். அதுவரையில் நம்மில் யாரும் எந்தவித இன்ப வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமது லட்சியம் நிறைவேறும் வரை நம்மில் யாரும் காதலிப்பதோ திருமணம் செய்து கொள்வதோ கூடாது. இது நமது வாழ்க்கை மீது ஆணை. தலைவர் ஆபு, தலைவர் ஆபு, தலைவர் ஆபு. சிரிச்சா போதும் சின்னம் சிறு பொண்ணு, திண்டாட செய்திடும் மை போதும் கண்ணு. சிரிச்சா போதும் சின்னம் சிறு பொண்ணு, திண்டாட செய்திடும் மை போதும் கண்ணு. கண்டோரை எல்லாம் கொண்டாக செய்யும் கண் பார்வை அதென்னும் தேன்மாறி வல்லாண்மைக்காரர் செல்வாக்கை போகும் மன்னாதி மன்னரை மண்பூமையாகும். சிரிச்சா போதும் சின்ன சிறு பொண்ணு, திண்டாட செய்திடும் மை கூட்டும் கண்ணு. கூடாத செல்வம் எல்லாமே கூடும், குறைவுள்ள போதிலும் பின்னாலே ஓடும். சிரிச்சா போதும் சின்னஞ்சிறு பொண்ணு, திண்டாட செய்தி கூட்டும் கண்ணு. தெரியும், அவசரத்தின் நிர்பந்தம், தவிர்க்க முடியாத நிலைமை. நான் சொல்லாமலே வர நேர்ந்தது. அப்படி என்ன அவசரம்? எல்லாம் உனக்காகத்தான். யாரோ இரு மடையர்கள் வீதியிலே உன்னிடம் மரியாதை குறைவாக நடந்தார்களா? அதை கேள்விப்பட்டதும் என்னால் பொறுக்கவே முடியவில்லை. பாக்தா தேசத்தின் இளவரசியை கேவலம் பாதையிலே போகும் பஞ்ச பயர்கள் பரிகசிப்பதால் என் தோள்கள் துடித்தன, புருவங்கள் நடுங்கின, அங்கமெல்லாம் மாறத் தொடங்கின. எடுத்தேன் வாளை, இதோ புறப்பட்டு விட்டேன் என்ற பதர்களை பழிவாங்க. அப்படியா? அதற்கு இங்கே வர வேண்டும்? காரணம் இருக்கிறது. அந்த புத்தர்களை நான் பார்த்திராததான் அவர்களின் அடையாளத்தை உன்னிடம் அறிந்து போகலாம் என்று வந்தேன். அவங்க அடையாளம் நமக்கு எதுக்கு? நாம தான் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோமே. ஓஹோ, அவர்கள் உங்களையும் விட்டு வைக்கவில்லையா? யார் சொன்னது? வாள் வீரன் என்று பேர் பெற்ற என்னிடமா வாழாட்ட முடியும்? அவர்களின் கூட்டத்தை அடக்காவிட்டால் நான் ஒரு இளவரசனாக இருந்துதான் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, மோதிரத்தை மட்டும் காணும். அப்படியா? ஆமாமா, என்னோட நகை போன மாதிரி இதையும் அவங்கதான் திருடி இருக்கணும்.
உங்கள் நகைகளையுமா கொண்டு போய் விட்டார்கள்? என்ன அக்கிரமம்! அந்த திருட்டு பயல் மாத்திரம் இப்போது என் கண்களிலே யாரடா நீ? அதற்குள்ளாக மறந்து விட்டாய்? மறக்கல, சும்மா மறக்கிறாரு. பேசாதே. சுபேதா, இவன் தானே அந்த திருடன்? ஆமா, பிடியுங்கள் இவனை. அதுதான் நடக்காது. பெண்களிடம் வீரம் பேசும் இந்த வேடிகளா என்னை பிடிப்பது? அதிகார போதையிலே அத்துமீறி நடக்கும் இருமாப்புக்காரியை மக்களை மாக்களாக மதிக்கும் உன் மமதைக்கு மருந்து கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். மரியாதையாக பேசு. மரியாதை? ஆளப்படுபவர்களை ஆட்டு மந்தைகளாக நடத்தும் ஓநாய்களுக்கா மரியாதை? அறநெறியற்றவர்களாய் ஆட்சி முறை தவறியவர்களாய் நீங்கள் இருக்கும் வரையில் மக்கள் அகராதியில் மரியாதை என்ற சொல்லையே பார்க்க முடியாது. வாய்க்கு வந்தபடி பேசுகிறான், வேடிக்கையா பார்க்கிறீர்கள். பின்ன வாழையா வீசுவார்கள்? உங்களுக்கு மானம் இல்லை? உங்கள் அரண்மனை தோற்றுக்கு அது கிடையாது. ஏய், அந்த புறத்துக்குள் வந்து ஆணவமா பேசுகிறாய். என்னென்ன விளையாடவா வந்திருக்கிறேன்? அவ்வளவு அகங்காரமா உனக்கு? உன்னை என்ன செய்கிறேன் பா? வரும்போது என்னமோ சொல்லிட்டு வந்த பாரு, வேடிக்கை பாறேன். பாக்குறேன். இந்த போய் பார்ப்போம். அயோக்கிய பையன் ஓடிவிட்டான் தப்பி. அடே அபு, என்றாவது ஒரு நாள் நீ என் கத்திக்கு இரையாகத்தான் போகிறாய். இந்த உலகத்திலே தன்னை அடக்க எவனாலுமே முடியாதென்று தலைகால் தெரியாமல் நடந்து வருகிறான் ஆபு என்ற திருடன். நீ அவனை பிடித்து வர வேண்டும். முடியுமா? என்ன சர்க்கார் இப்படி சொல்லிவிட்டீர்கள்? அந்த பயல் மட்டும் என்னிடம் கிடைத்தால் குருமா செய்து விடுவேன் சர்க்கார். சொல்லாதே, செய்து காட்டு. தலைமறைவாக தெரியும் அந்த நாடோடி பெயரை நீ எப்படியும் கொண்டு வர வேண்டும். அவசியமானால் அவனை தெரிந்த சிலரையும் உன்னுடன் அனுப்புகிறேன். உத்தரவு பெறுகிறேன் சர்க்கார். பயப்படாதே, நான் தான். பைய கொடு. எந்த வேலை வேணும்னாலும் சரி எதுமா, தயவுசெய்து எனக்கு திருட மட்டும் சொல்லாதீங்க. அது எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன சொன்ன? திருடுறதுக்கு இஷ்டம் இல்லையா? அப்போ உனக்கு கொஞ்சத்துக்கு நான் பணம் போட்டு வாங்கினேன். இரு, இந்த சந்தையில உன்னை கொண்டு போய் வித்துறேன். பாருங்கள், பாருங்கள், இதுவரையில் இந்த மேடையை கண்டிராத புதுமையை பாருங்கள். இவள் அரேபியா தேசத்து அழகி, அகில உலக புகழ் படைத்தவள், ஆண் இனத்தை அடிமை கொள்ளும் அதிசய பெண். அது மட்டுமல்ல, இவள் ஆடுவாள், பாடுவாள், உங்கள் அத்தனை பேரையும் அதர வைப்பாள். செவ்வாழை தண்டு போன்ற இந்த சிற்றடையாள் சதிராடுவதை சிவாங்களே கண்டு கழியுங்கள். இங்கே ஆடு. கண்ணீரின் வெள்ளம் இங்கே ஓடுதையா, ஓ கரை போடும் ஆளை காண தேடுதையா, கருணையுள்ளாரும் இல்லையா ஐயா, கண்ணீரின் வெள்ளம் இங்கே ஓடுதையா, ஓ கரை போடும் ஆளை காண தேடுதையா.
கொஞ்சம் பாருமையா, ஓ கனிவோடு ஏழை துன்பம் தீருமையா, கருணையுள்ளாரம் இல்லையா, கண்ணீரின் வெள்ளம் இங்கே ஓடுதையா, ஓ கரை போடும் ஆளை காண தேடுதையா. அசைந்தாடும் கால்கள் தள்ளாடுதையா, அதனாலே தாளம் தடுமாறுதையா, ஆறுதல் காணாமல் துயர் மீறுதையா, துயர் மீறுதையா. அலைமோதி எந்தன் உள்ளம் வாடுதையா, ஓ நிலை மாறி சோக கீதம் பாடுதையா, கருணையுள்ளாரம் இல்லையா, கண்ணீரின் வெள்ளம் இங்கே ஓடுதையா, ஓ கரை போடும் ஆளை காண தேடுதையா, கண்ணீரின் வெள்ளம் இங்கே ஓடுதையா. இந்த அற்புத பாவையை விலைக்கு வாங்கும் அதிர்ஷ்டசாலி யார்? 1000 தீனார். 1000 தீனார். 1000 தீனார். 1001 தீனார். 1001 தீனார். 5000 தீனார். 5000 தீனார். 5001 தீனார். 5001 தீனார். 5001 தீனார். 10000 தீனார். 10000 தீனார். 10001 தீனார். 10001 தீனார். ஒரு தரம் 10001 தீனார். 10001 தீனார். 15000 தீனார். 15000 தீனார். ஒரு தரம் 15001 தீனார். 15001 தீனார்கள். 1 தீனார். 15001 தீனார். ஒரு தரம் 20000 தீனார். 20000 தீனார். 20000 தீனார். 20001 தீனார். 20001 தீனார். ஒரு தரம் 2 தரம் 3 தரம் போடு. ஏ மச்சான் உண்டாக நீ என்ன தாத்தா அதுக்குள்ள அவசரப்பட்டிய? புது பொண்ணு தானே, கொஞ்சம் கூட்டமா தானே இருக்க. புது பொண்ணா? புது பொண்ணா என் தங்கம். சும்மா வரமாட்டா? அதப்படி என்ன கூப்பிட்டா? உன்னை யார் கூப்பிட்டா? இந்த ஐயா, இதுக்கு முன்னால நீ அந்த ஆபு கூட தானே இருந்த. ஆமா. அந்த ஆளை விட்டுட்டு இது எங்க பிடிச்ச? இதுயா அவன் பெரிய அயோக்கியங்கிறது எனக்கு பின்னாலதான் தெரிஞ்சது. அதுக்கு அப்புறம் தான் நான் இதை பிடிச்சேன். இப்ப நான் அவன் கூட இருந்திருந்தா என்ன கதி ஆயிருக்கும். இவன் எதுக்கு அபுவை பத்தி கேக்குறான்? அதானே ஒருவேளை என்னையா அவன் மேல எனக்கு ஆசைதான். ஐயோ, அவனோட பேசுவேன், பழகுவேன், முடிஞ்சு அவனையே கட்டிக்கிறேன். அதுக்கு இப்ப நீ என்ன செய்ய போற? காக்கா கருணிச்சான் கணவன் அப்படியே கட்டிக்கிட்டான். ஆமா, உன்னை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி இருக்கிறவன் நானு, நீ இன்னொருத்த மேல ஆசை வச்சிருக்க. ஏன்னா என் மனசையுமா நீ விலை கொடுத்து வாங்கியிருக்கிற? பசுவுக்கு ஒரு வேலை, பாலுக்கு ஒரு வேலையா? இந்த பொண்ணு நம்ம வழி கொண்டு வராது போட்டுருக்க. என்ன தாத்தா நீ சும்மா எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, வழிக்கு வந்துரும். போலாம். வா. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டால நீ என்ன பண்ணிட்டு போய்க்கிற? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. முதல்ல அப்படிதான் போக எல்லாம் சரியா.
உனக்கு துணை வேண்டாம்? ஐயே, எனக்கு ஒண்ணும் துணை வேண்டாம். நீ போய் வேற எங்கேயாவது படுத்துக்க. என்னதான் நடந்துட்டு மனசுல? ஏன் அப்படி முறைச்சு பாக்குறேன்னு? நான் முறைச்சா பாக்குறேன், பிரியமா ரசிச்சு பாக்குறேன். அடைச்சு பேசாம இரு. நானா பேசுறேன், நீதான் பேசுறேன். பெரிய பம்பா எல்லாம் போச்சு இங்க வந்தது. ஏய்யா, இங்க வேற தனி அறையா கிடையாதா? இது தனி அறை. அதாவது நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் வர முடியாது. அட நீ என்னய்யா எப்ப பார்த்தாலும் உன்னையும் கூட சேர்த்துக்கிற? நீ இருந்தா எனக்கு தூக்கமே வராது. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் முழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். நீ பேசிக்கிட்டே இரு, நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். என்னத்துக்கு? யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே, எங்கே ஓடுறே சொல்லு. யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே, எங்கே ஓடுறே சொல்லு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தே நில்லு. ஓ பாச்சா ஒண்ணு பலிக்காதிங்கே வேகம். காட்டு பூனை போல் ஒழிக்கிற திருட்டு பெண்ணே, காசை கொட்டி நான் வாங்கி இருக்கிறேன் கண்ணே. கண்ணு பொண்ணு நீயே, கட்டழக நானே, உன்னை இப்போ விட்டு விடுவேனோ. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தேன். அதிசயம் எதுக்கு, ஆத்திரம் எதுக்கு, இது ரொம்ப சகஜம் எனக்கு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தேன். ஓ பாச்சா ஒண்ணு பலிக்காதிங்கே வேகம். யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே, எங்க தயங்குது உனது மனசு. நாடிய தொட்டு பாரு தெரியும் என் வயசு. ஓட எண்ணாது மோடி பண்ணாது, இருந்தா உனக்கு புதுசு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தே நில்லு. ஓ பாச்சா ஒண்ணும் பலிக்காதிங்கே வேகம். யாருக்கு டிமிக்கி கொடுக்க பாக்குறே, எங்கே ஓடுறே சொல்லு. சும்மா கயிறு என்னிடம் இருக்கு, சும்மா எழுந்தே நில்லு. சரிண்ணா. என்ன உன் மனசையும் விலை கொடுத்து வாங்குறீங்கிற கோவமா? நீங்க ரொம்ப குறும்புக்கார தேர்வு. பாபா
சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இந்த விஷத்தை கலந்துவிட வேண்டும். இதன் விளைவு பொதுஜனங்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்காமல் விலை கொடுத்து அரண்மனையில் இருந்தே பார்க்க வேண்டும். அருமையான திட்டம் சர்க்கார். இதனால் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, விஷத்தை கலந்தது ஆபோதான் என்பது எல்லோருக்கும் அறியும்படி செய்ய வேண்டும். அற்புதமான திட்டம் சர்க்கார். ஒரே கல்லில் 2 பறவைகள். திட்டம் நிறைவேறாவிட்டால் நீதான் 3வது பறவையாக இருப்பாய். சர்க்கார், ஆமோதித்த விஷயத்தை கோட்டை விட்டு விடாதே. போ. எல்லாம் சரியா இருக்கு. ஓ ஓ ஆயத்தையும் உண்டாக்கிட்டு மருந்தும் கொடுக்குறாங்க போல இருக்கு. என்னையா அது? அதான் எழுதி இருக்க. அது தெரியுது. இப்போ இதுல விஷம் கலக்கலைங்கிறேன். விஷம் தான்றேன். நான் இல்லைங்கிறேன். அட, நான் தானே கலந்தது. என்ன பந்தயம் கட்டுற? 1000 தினார். சரி, டேய் குடிச்சு சாவுடா. குடிச்சு சாவு. போடா. போ. நீ எதுக்கும் எடுத்துக்க 1000 தினார். அவன் குடிச்சு சாகட்டும். சீக்கிரம் சாவுடா. 1000 தினார் வாங்கலாம். நிறைய குடி. இல்ல எடு. எடியா பணத்தை. இல்லையா, அவன் செத்தேன்னு வந்து சொல்லலையே இன்னும். அவன் வந்து உங்களுக்கு சொல்லுவானா? என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அவனை இல்லையா? என்னது நோயாளிங்க? கொஞ்சம் தண்ணி குடிங்க. காசு இருக்கா? அங்க கூட காசு என்ன தர்மசாஸ்திரமா? வா வா வா. இவள் நம் ஒற்றுமை பிழைத்து விடுவார். உலகத்தையே அழிக்க ஒரு பெண் போதுமே. நிறுத்துங்க. என்னை பற்றி வேண்டுமானால் பேசுவேன். ஆனால் தியாகத்தின் உறைவிடமாக விளங்கும் தாய்க்குலத்தை அழிக்கும் சக்தி என்று குறை கூற யாருக்கும் உரிமை இல்லை. தொட்டிலை ஆட்டி குழந்தையை வளர்க்கும் பெண்ணே உலகத்தையும் ஆட்டி வளர்க்கிறாள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று தவறாகவா சொல்லியிருக்கிறார்கள்? சொன்னவர்கள் சரியாகத்தான் சொன்னார்கள். நீங்கள் புரிந்து கொண்டது தான் தவறு இருக்கிறது. நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. புரிகிறதா? வாசரினா, ஐயா பெரியவரே, இவள் என்னுடைய வாழ்விலை இணைந்து என்னோடு நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறார். உங்கள் அனுமதி தேவை. நமது நாட்டு சேவையில் பங்கு கொள்ள இவளுக்கு தகுதி இல்லை. யார் சொல்லுது? வீட்டுக்கு தொண்டு செய்து வரும் ஒரு பெண்ணுக்கு நாட்டுக்கு சேவை செய்ய தகுதி இல்லையா அல்லது உரிமை இல்லையா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து அமைந்த சமுதாயத்தில் இப்படி ஆளுக்கு ஒரு நீதி வழங்குவது கொடுமையாகும். தோழர்களே, வாழ்வின் எல்லா துறைகளிலும் பெண்களுக்கும் சம உரிமை வழங்குவதுதானே நமது கொள்கை. அமைச்சரின் கொடிய ஆட்சிக்கு முடிவு கட்டும் வரை நம்மில் எவரும் எந்த விதமான இன்ப வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று நீர்தானே சட்டம் கொண்டு வந்தீர். இது கூட முறையற்ற கேள்வி. எந்த ஒரு சமுதாய அமைப்பு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். உங்கள் கூட்டத்தின் கட்டுப்பாடு இவரது இன்றியமையாத உரிமையை பாதிப்பது நியாயமற்றதாகும். அவரை பற்றி பேச முதலில் நீயா? உங்களை விட அதிக உரிமை பெற்ற ஒரு பெண். என்ன இது? இத்தனை நாள் என்னுடன் பழகிமா என்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லை. உங்களை வளைத்தான் நான் வாழ வேண்டும். எனக்கு கொள்கைதான் தெரியுது. அந்த கொள்கைக்காக என் உயிரையும் தியாகம் செய்ய நான் தயாராயிருக்கிறேன். உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் நடக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு பெண்ணின் மீது அநியாயமாக பழி சுமத்துவதைத்தான் நான் எதிர்த்ததை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. சரினா? 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 தியாக உள்ளம் படைத்த உனக்கு என் நிலைமை நன்கு புரிந்திருக்கு. எங்கள் கொள்கை நிறைவேறும் வரை நீ காத்திருந்தால் பிறகு நாம் மணந்து கொள்ளலாம்.
ஆராதிம் வா. பொண்ணு, இது விஷ தண்ணி குடிச்சா செத்து போயிடுவேன். அப்படியா? தேடியது தானாகவே கிடைத்து விட்டது. நீ சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியாது. வாழ விரும்பாத என்னை போன்றவர்களுக்கு தான் அது விளங்கும். ஓஹோ, புரியுது புரியுது. நீ வாழ விரும்பாம இருக்கலாம், ஆனா எங்களுக்காக நீ வாழ்ந்துதான் ஆகும். என்ன? இப்படி வா, வீழ்த்திச்சிருங்க. பொண்ணு, நீ எங்க இருக்கிற? சொல். எனக்கு எந்த இடமும் சொந்தமில்லை. பொய் சொல்லாதே. நீ ஆபுவனுடைய ஆள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். அதை நானும் மறுக்கவில்லை. அப்படின்னா அவன் எங்க இருக்கிறான் சொல்லு. தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? உன் உயிரை வாங்கி விடுவேன். முதலில் அதை செய்யும். தற்கொலைக்கு அவசியம் இருக்காது. ஓஹோ, உயிரின் மேல் ஆசை இல்லையா? அதற்கு வேற வழியை கையாளுகிறேன். பிடித்து வாருங்கள். சொல்லாவிட்டால் சித்திரவதை செய்யுங்கள். இப்போது உள்ள இழுத்துச் செல்லப்பட்ட அந்த பிள்ளை மீட்டு வந்திருக்கிறோம். உயிர் மீது ஆசை இருந்தா ஓடிப்போங்க. இந்த இடம் கிருஷ்ணம்பேவானுக்கு சொந்தமானது. ஆமா, யாருக்கு சொந்தமானால் என்ன? நாங்கள் வந்த காரியத்தை முடிக்காமல் போக மாட்டோம். தலைவரே, ஜரீனாவை இவ்வளவு நல்லவன் நாங்க நினைக்கிறேன். நாங்க செய்த கொடுமைகளை கூட மறந்து எதிரிக்கு கிட்ட நம்மளை காட்டி கொடுக்க மறந்துட்டா. காட்டி கொடுக்கறதா? என்ன சொல்றீங்க? என்ன இது உடம்பெல்லாம் காயம்? என்ன நடந்தது? அந்த மோட விஸ்து அரண்மனை வீரர்களோட ஜரீனாவை இழுத்துக்கிட்டு போனான். ஜரீனாவை இதை இழுத்துக்கிட்டு போனான். நாங்க காப்பாற்ற எவ்வளவோ முயற்சித்தோம், எங்களால முடியலை. மன்னிக்கிடும், நாங்க மனப்பூர்வமா சொல்றோம். உங்களை மணக்க தகுதியானவர் ஜரீனா ஒருத்திதான். தயவு செய்து நீங்க தான் எப்படியாவது போய் காப்பாற்றணும். அலேம், சொல்ல மாட்டாளாம். இப்பொழுது பார்க்கலாம். இவனுக்கு என் பேர் எப்படி தெரிஞ்சது? இவர் பெரிய மந்திரவாதிங்க. கொண்டு வருவான். இல்லாத அப்படியே உண்டு பண்ணுவான். இருக்கிறத தூயிட்டு போயிடுவான். புரியாத புரிய வைப்பான். புரிஞ்சதை அப்படியே வந்துவான். ஏய் கிழவா, அதோ அந்த பொண்ணு. அதோ. அதான். ஆமா, எவ்வளவு அழகா இருக்க. சும்மா இருப்பா. அது மரத்துல இருக்கிறத வெளியில கொண்டு வர முடியுமா? அந்த பொண்ணை வெளியே கொண்டு வந்துடுவானா? அது இல்லப்பா, இந்த ஆபு இருக்கிற இடத்த அந்த பொண்ணு சொல்ல மாட்டேங்கிறது. ஆபு இல்ல, ஆபு. ஆமா, அத சொல்ல வச்சுட்டான். நான் கேட்டாலும் குடிச்சா? ஓ, நிச்சயமா நிச்சயமா கொடுக்குறேன். இரு, நான் சொல்லிடுவா. இரு.
சரிதான் 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 அவ பேரே சொல்லிவிட்டியே. கதையை சொல்லட்டுமா? உனக்கு எதுக்கு பையன் இரு. எப்படி என்ன பாருங்க என்ன பாருன்னு சொல்றேன். அப்படியா மந்திரம் போடுற பாரு. கொண்டு வாங்க ஆபுவ. ஆபு என்ன சிரிக்கிற? மந்திரம் வேலை செய்யுது. பாக்கூடாது பாக்கூடாது. இரு. ஆபு சொல்ல மாட்டியா இப்ப நீ? ஆபு எங்க இருக்க சொல்ல மாட்டல? இரு. இப்ப போய் மந்திரத்தை கொடாலிய போட்டு இல்ல இல்ல கொடாலிய மந்திரத்தை போட்டு கொடாலி அசரத் கசரத் அசரத் எல்லாரும் தீர்வு. अफगानिस्तान तुर्किस्तान बलूचिस्तान मस्तान हो तैयार हो इधर बोलो बोलो இதா என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுபடுத்த வந்தேன் சர்க்கார். பொதுமக்களுக்கு நாம் இதுவரை கொடுத்து வந்த நல்ல தண்ணீரை நிறுத்திவிட வேண்டும். எதற்கு? நம்மிடம் இருக்கும் நல்ல தண்ணீர் குறைந்து விட்டது. எஞ்சி இருப்பதை விட்டுவிட்டால் பிறகு முழுவதையும் அரண்மனையில் உள்ளவர்களுக்கே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விடும் அல்லவா? அதனால்தான். உன்னை போல் மடையன் நான் அல்ல.
குடிநீர் குறைந்து விட்டால் விஷநீரையும் நல்ல தண்ணீராக மாற்றும் மருந்து என்னிடம் இருக்கிறது. அதை பிரயோகப்படுத்தி என் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். அப்படியா? அது எனக்கு தெரியாது சர்க்கார். உனக்கு எதுதான் தெரியும்? இளவரசருக்கு சொன்னீர்களா? அவனை அவ்வளவு சீக்கிரம் நம்புவதற்கு நான் என்ன ஏமாளியா? எந்த நிலை வந்தாலும் அந்த ரகசியத்தை வெளியிடாதவள் என் மகள் ஒருத்திதான். அதற்காகத்தான் அவளுக்கும் எனக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்திருக்கிறேன். அது எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள் சர்க்கார்? அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்றுதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. என்ன சர்க்கார்? அதை என்னிடத்தில் சொல்லுங்களேன். விஷத்தை மாற்றும் மருந்தை வைத்திருக்கக்கூடிய நான் ஒன்றும் விளங்காத உன் மூளையை மாற்றும் மருந்தை நான் வைத்துக் கொள்ளவில்லை என்றுதான் வருந்த. இதற்கு மாசிரி உன் வேலை கவனை. சரி, சிரிச்சா போதும் சின்னஞ்சிறு பூவும் திண்டாட செய்திடுமை பூசை கண்டு சிரிச்சா நீங்களா? ஆச்சரியமாக இருக்கிறதே. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? உன்னை சந்தித்த பிறகு என் ஆசை பொருளை அரண்மனையில் விட்டு வைத்தது போல் வந்தேன். இன்றுதான் வாய்ப்பு கிடைத்தது அந்த பொருளை அடைவதற்கு. விசித்திரமாகத்தான் இருக்கிறது. எனக்கு ஏற்பட்டிருந்த அதே நிலை உங்களுக்கும் ஏற்பட்டது புதுமையாகத்தான் இருக்கிறது. உண்மை காதலின் அறிகுறியே அப்படித்தான். இளவரசி, நான் கிடைத்தற்கரிய பேர் பெற்றேன். என்ன இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் எனது ஆவல் நிறைவேறும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டும் என்ன, அப்படியேதான். பட்டத்து இளவரசி நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். இந்த பழக்கத்தை அடியோடு வெறுப்பு. வேறு உங்களுக்கு என்னதான் வேண்டும்? கேட்டால் கிடைக்குமா? இது என்ன கேள்வி? என்னை மணந்து கொள்ளப் போகிறவருக்கு நான் எதைத்தான் இல்லை என்று சொல்ல முடியும்? நான் உன்னை மணந்து கொள்வதா? ஏன், அதில் உங்களுக்கு ஏதாவது? அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு அரசகுமாரியை மணந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று நான் அரச பரம்பரை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், அல்லது பொதுமக்களின் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும். என்ன என்ன? உங்களுக்குத்தான் பொதுமக்களின் ஆதரவு யாருக்கும் இல்லாத அளவு கிடைத்திருக்கிறதே. உண்மை. ஆனால் குடிநீர் நிலைகளிலே நஞ்சை கலந்தது நான் தான் என்று பொதுமக்கள் நம்பியிருக்கிறார்கள். என்ன, என் தந்தை செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிப்பதா? இப்போது புரிகிறதா நம்முடைய நிலைமை? கவலைப்படாதீர்கள். அந்த நஞ்சை நீக்கும் மாற்று மருந்தை எப்படியும் நான் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். அப்படியா? வாருங்கள் என்னோடு. இந்த மாற்று மருந்தை உபயோகித்து நஞ்சு கலந்த நீரை நன்னீராக்கி மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்று வாருங்கள். இந்தாருங்கள். இளவரசி, பொதுமக்கள் இந்த உதவியை என்றுமே மறக்க மாட்டார்கள். இந்த உதவி பொதுமக்களுக்காக அல்ல, உங்களுக்காக. அப்படியே நில்லுங்கள். என்ன, ஏன் என்னை கட்டுகிறீர்கள்? அதாவது உங்கள் தந்தை நீங்கள் எனக்கு உதவி செய்வதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆபத்து அல்லவா? அதற்காக நான் உங்களை பலவந்தமாக கட்டி போட்டு விட்டேன் என்று அவர் நம்ப வேண்டும். உங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு. சீக்கிரமே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இளவரசி, இனியும் நான் மறைக்க விரும்பவில்லை. என்ன? இளவரசி, பொதுமக்களின் நலனுக்காக உங்களை காதலிப்பது போல் நடித்து ஏமாற்றி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என்னை ஏமாற்றி விட்டீர்களா? துரோகி!
நம் கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் நம் கூட்டத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்ய துணிந்த ஒரு பெண்ணை நம்மில் யாரும் மணக்கலாம் என்ற முடிவிற்கு வந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் நம் கூட்டத்தை காட்டிக் கொடுக்காமல் நமக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய துணிந்த ஜரீனாவை நமது தலைவர் அபுவுக்கு நமது கூட்டத்தின் முறைப்படி மனம் செய்து வைக்க மௌந்தி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெகமே என்
கொள்ளும் வாழேந்தி சுற்றும் வீரர் இரு கையை பற்றிக் கொண்டேன் என் கையிலே. இனி வேறென்ன தேவை வாழ்வினிலே, இந்த ஜெகமே என் கையிலே. பண்பாளர் துணையும் உண்டானதே. என்னாலுமே என்னை கண் போலவே காக்கும் பண்பாளர் துணையும் உண்டானதே. இனி தன்மான பெருவீரர் அன்பிலே, இனி தன்மான பெருவீரர் அன்பிலே, இந்த ஜெகமே வெற்றி கொள்ளும் வாழேந்தி சுற்றும் வீரர் இரு கையை பற்றிக் கொண்டேன் என் கையிலே. இனி வேறென்ன தேவை வாழ்வினிலே, இந்த ஜெகமே என் கையிலே. பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷங்க போல தெரியுது. அது என்னங்க, எங்களோட பழகிறவங்க எங்களை மறக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன வியாபாரம் செய்வீங்க? எல்லாம் அந்த குடுக்கல் வாங்கலாங்க. என்ன குடுக்கல் வாங்கலா? ஆமாங்க, குடுக்கறது அப்படி வாங்கிக்க. இந்த கைமாற்று வேலைதான். நேரம் வச்சுட்ட. ஆமா ஆமா, காலையில அவங்க அரண்மனைக்கு போக வேண்டாம். ஆமா ஆமா, மழப்பாதான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், நகைகளை எல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சமயம் திருடம் வந்துட்டான்னா ஆபத்து பாருங்க. அதை பத்தி கவலையே இல்லைங்க. ஏன்னா எங்க ஜீவிதத்திலேயே இது வரைக்கும் களவு கொடுத்ததே கிடையாது. இந்த பைக்குள்ள தானே வச்சிருக்கோம். இந்த பையில பத்திரமா வச்சுங்க. அப்படியே ஆபுங்கிறவன் வந்துட்டாலும் காலி பெட்டி தானே தூக்கிட்டு போவான். போட்டு போட்டு நீங்க அந்த பக்கமே வை. இதை பத்திரமா வச்சுங்க. உங்களுக்கு பையன் நம்ம நகையெல்லாம் திருட்டு பசங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. கடையை காணும், வண்டியை காணும், ஒண்ணு காணும். நீங்கள் என்ன செய்தால்தான் என்ன? உங்கள் அரண்மனைக்கு விருந்தாளிகளாக வந்து எங்கள் மானவே பறிபோய் விட்டது. பாருங்கள் இந்த கோலத்தை. நீங்கள் கேட்டிருந்த நகைகளை கொண்டு வந்த ஈரான் தேசத்து வைர வியாபாரிகளை நன்றாக பாருங்கள். அரண்மனைக்கு வந்து கொண்டிருந்த எங்களை வழிமறைத்து எங்கள் நகைகளையும் உடைகளையும் கவர்ந்து கொண்டார்கள். காவல் புரிந்த எங்களை காயப்படுத்தி கஜானாவையும் காலி செய்து போய்விட்டார்கள். வைர வியாபாரிகளாக வந்து இப்படியெல்லாம் செய்தது ஆபுவின் நாட்டிலே தான். பெரும் நஷ்டம், தாங்க முடியாத நஷ்டம். அது எப்படிங்க தாங்க முடியும்? பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல, வீடு வாசலே போயிட்டாலும் பரவாயில்லைங்க. அட மானமே போனாலும் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஒரு பொண்ணு போயிட்டா என்னங்க செய்ய முடியும்? ஒரு பெண்ணா? என் அந்த புறத்தை அலங்கரித்த ஆசை நாயகிகள் அத்தனை பேருமே போய்விட்டார்கள். என் சல்லாப கோட்டையிலே உல்லாச நடை போட்ட எழிலாட்சிகள் அத்தனை பேருமே ஊறி போய்விட்டார்கள். அட அவங்க போனா போட்டுங்க, இப்ப புதுசா வந்தாங்களே பொண்ணுங்க, அவங்க முகத்தை கூட நீங்க பார்க்கலையே. போதுமணி போதும், என் மூளையை குழப்பாதே. அவர்கள் மறைவுக்கு காரணத்தை கண்டுபிடித்து எப்படியும் அந்த நாய்களை இங்கே கொண்டு வர வேண்டும். பேசாதே. குடிக்கும் தண்ணீரை விற்றாவது கிதானாவை நடப்பலாம் என்று பார்த்தால் அதற்கும் வழியில்லை. காரணம் சொல்லுகிறான். காரணம் உன்னை பார்க்க எனக்கு இஷ்டமே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஆபுதான் தக்கா. அவனை மாத்திரம் நான் பிடித்துக் கொடுத்தால் நீ கொண்டு விடுவாய். ஏன் அப்படித்தானே? மழையா பயம். ஆபுவா ஆபு, எதற்கெடுத்தாலும் ஆபு. அந்த அர்ப்பனை அடக்க தெரியாமல் ஆட்டம் போடுகிறாய். இதெல்லாம் எதற்கு?
அந்த திருடன் ஆபுவை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பதாக பறைசாற்றினால் பொதுமக்களே அதை நிறைவேற்றி விடுவார்களே. பாக்தாத் பொதுமக்களுக்கு ஆலா ஹசரத் ஷம்சீரே ஜங் நூரே பாக்தாத் அரேபியா சிங்கம் காசிம் ரஷ்யா அறிவிப்பதாவது, நாட்டு மக்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்து வரும் அபு என்ற திருடனை உயிரோடோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவருக்கு 10,000 தீனார்கள் பரிசு கொடுப்பதோடு அரண்மனையிலே சிறந்த ஓர் பதவியும் கிடைக்கும். அதற்கு மாறாக அவனுக்கோ அவனது ஆட்களுக்கோ யாராவது எந்த விதத்திலாவது உதவி செய்தால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது அறிவிப்பு மட்டுமல்ல, ஆணையுமாகும். நான் வரத்துக்குள்ள எங்க போறீங்க? அவ்வளவு அக்கறையோட வேலை பாக்குறீங்க இல்ல? இருங்க இருங்க, அரண்மனைக்கு போறது உங்களை எல்லாரும் நல்லா கவனிச்சுட்டேன். இருட்டு பசங்க. ஆமா ஆமா, நான் தான். நீதான் வந்துட்டியா? இந்த பாரு, மகன் நடிப்பு பால்ல விழுந்த மாதிரி நீயே வந்துட்ட. வா, 2 பேரும் பேசிக்கிட்டே போலாம். விழுகும் விழுகும், என் தலையில கூட 2 விழுகும். ஆமா, இது உங்க தாத்தா விட்டு பல்லக்கு நினைச்சியா? எங்க மாமா விட்டு பல்லாக்கு இது. அதிக பிரச்சனை. உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுட்டு இருக்க? இந்த பொம்பளைங்க எல்லாம் காதல் செய்யும் போது நரி மாதிரியே நடந்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல உண்மையா தான் இருக்குது. இன்னும் என்னதான் உன்ன மாதிரி ஓனாங்க கிட்ட அப்ப எப்படி நடப்பாங்க? என்ன ஓனாயினிட்டிய? என்ன எல்லாரும் சிங்கம்னு என்ன சொல்லுவாங்க? இந்த பாரு, நானா பலி சண்டைக்கு போக மாட்டேன், பந்த சண்டையும் விட மாட்டேன். இப்ப கூட ஆபுவை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு நல்ல பரிசு கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. அங்க கூட தான் நான் ஒரு பழைய வேலை பண்ணிட்டு வந்துட்டேன். என்னது? ஆபுவை பிடிக்க போறாங்களா? அதெல்லாம் நான் இப்ப சொல்ல மாட்டேன். நீ அரண்மனைக்கு போய் நீயே தெரிஞ்சுக்க. அப்ப சரி, நான் போயிட்டு அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன். அம்மா அம்மா, என்னடி அது? ஒரு நல்ல செய்தி சொல்லு. அந்த திருட்டு பயல் அடியோடு தொலைந்தார். என்ன? உண்மையாகவா? ஆமா, அவன் உயிரோடோ அல்லது பிணமாவோ கொண்டு வர்றவங்களுக்கு உங்கள் தந்தை பரிசு கொடுப்பதாக பரிசாற்றி இருக்கிறார். அப்பா, இவ்வளவுதான். நான் என்னென்னவோ நினைத்து விட்டேன். இது என்ன நடக்கக்கூடியதா? ஏமா நடக்காது? எப்படி அடி முடியும்? அவர் என்ன சாதாரண பிறவியா? என்ன அவரா? ஆச்சரியப்படாது. அந்த மதிப்புக்குரிய மனிதனை நாம் தான் தவறாக நினைத்திருந்தோம். போக போகத்தான் அவருடைய பெருமையே புலப்பட்டது. யாரை பற்றியம்மா இப்படி பேசுறீங்க? யாரை திருடன் என்று தூற்றினோமோ, யாரை குழப்பக்காரன் என்று குறை கூறினோமோ அவரைத்தான் போட்டு வீரத்தின் வழிவந்த அந்த வடிவழகை இப்படி விபரீதமாக அலைவதைக் கண்டு உண்மையிலேயே நான் அனுதாபப்படுகிறேன். அவனை புகழ வேண்டாம். அவன் ஒரு வீணன் இல்லை, வீரன். எதையுமே சாதிக்கக்கூடிய தீரன். என் இதயத்திலும் புகுந்து விட்ட மாறன். எங்கே ஓடுகிறாய்? ஓஹோ, 8 அடுக்கு மாளிகை இல்லையே, இந்த இடத்தில் இவனுடன் எப்படி வாழ்வது என்று ஓடுகிறாயா? யார் சொன்னது? 8 அடுக்கு மாளிகை, எழில் கொட்டும் மஞ்சள், என் ஆசை கணவரை நேசக்கரங்களுக்கு ஈடாகலாம். குறும்புக்கார. அடே, உன் கைகளுக்கு பலம் கூட இருக்கிறதே. ஏன் இருக்காது? காந்தக்கல்லோடு சேர்ந்த இரும்புக்கு அதன் சக்தி இல்லாமலா போகும்? அப்படியா? சந்தேகம் என்ன? ஆமாம், நீங்கள் பெரிய வாழ்வீரர் தானே? நானா சொன்னேன்? நாடு சொல்லுகிறது, 4 வயது குழந்தையும் சொல்லுகிறது. நீ என்ன சொல்லுகிறாய்? நீங்கள் என்னை வாட்போரில் வெற்றி கண்டால் தானே நான் ஏதாவது சொல்ல முடியும். ஓஹோ, வரே வா. வா. இந்தா. என்ன இது? உன்னுடன் கத்தி சண்டை போட. பரிகாசமா? என்ன தெரியாவிட்டால் சொல்லிக் கொடுப்பீர்களா? இதுதான் முறை. வாளை இப்படி பிடித்து கத்தியை பார். இப்படி பிடித்து கத்தியை பார்க்க சொன்னால் என் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய். என்ன இது? நான் உங்கள் முகத்தை பார்த்தது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் தான் உன் முகத்தை பார்த்துக் கொண்டே இருந்தேனே. ஏன் பார்த்தீர்கள்? சரினா?
ரூபாய் என் முன் வந்தாயே, உன்னை நினைந்து மனம் மயங்க செய்தாயே. ஊரை எல்லாம் கொள்ளை கொள்ளும் என்னையே, பார்வையாலே கொள்ளை கொண்டாய் கண்ணியே. உண்மை அன்பின் உருவாய் என் முன் வந்தாயே, உன்னை நினைந்து மனம் மயங்க செய்தாயே. கள்ளம் இல்ல காதல் இன்பம் தன்னையே, கல்வாணியும் காண செய்தாய் என்னையே. பரவாயில்லை, என்ன செய்வது? உங்களை உயிருடன் குணமனவாது கொண்டு வர்றவங்களுக்கு 10,000 தினார்கள் பரிசு கொடுப்பதாக பகீர் பறைசாற்றியிருக்காங்க. இவ்வளவுதானே? என்ன இப்படி சொல்றீங்க? தலைவரே, நாங்க எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நீங்க இப்படி பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. வாங்க. ஏதோ சத்தம் கேட்டு, யாராவது இருக்கிறார்களா தேடிப்பார். எதற்கும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நேரம் என்னங்க? இதை படித்துப்பா. அறிவிப்பு. என்னை பிடித்து தருவோருக்கு 10,000 தீனார்கள் பரிசளிப்பதாக பறைசாட்டிருக்கும் பாதுஷாவே, இதோ இன்று நான் உனது மகளை தூக்கிச் செல்கிறேன். அவளை உயிருடன் அடைய விரும்பினால் கீழே குறிப்பிட்டிருக்கும் இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து 20,000 தீனார்கள் ஈடு கொடுத்து மீட்டுக் கொள்ளவும். என்னை ஏமாற்ற முயன்றால் நீ ஏமாற்றப்படுவாய். ஞாபகம் இருக்கட்டும். என்ன துணிச்சல்! அண்டத்தை ஆட்டி வைக்கிறேன் நான், என்னோடு விளையாடுகிறான் அந்த அயோக்கியம். என்ன நடந்தது? மலையில் மோதி முடிவை தேடிக் கொள்கிறான் முட்டாள். ஜுபேடாவை தூக்கி கொண்டு சென்று விட்டான் அந்த திருட்ட பையன். அப்படியா? நகர் எல்லைக்கு மேற்கே இருக்கும் முசபர்கானாவில் நாளை பிறச்சந்திரன் தோன்றுவதற்குள்
20,000 தீனாக்கள் ஈடு கொடுத்து என் மகளை நான் மீட்க வேண்டுமா? ஆரம்பத்திலேயே அவனை அடக்கி வைக்காத காரணத்தால் தான் அவன் இப்படி ஆட்டம் போடுகிறான். அவனை இன்னும் விட்டு வைத்திருந்தால் என்னதான் செய்ய மாட்டான். அவனுடைய போக்கை பார்த்தால் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவான் போல் இருக்கு. உத்தரவு கொடுங்கள் பாதுஷா, இளவரசியை இப்பொழுதே மீட்டு வருகிறேன். இளவரசியை மட்டுமல்ல, அந்த ஈன பயலையும் அங்கேயே ஈட்டியால் கொத்தி வருகிறேன். இது விளையாட்டில்லை, நம்முடைய மானமே இதில் தான் இருக்கிறது. என் மகளை எப்படியாவது அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அதற்கெல்லாம் வழி இருக்கிறது. அவன் குறிப்பிட்டுள்ள இடத்தில் நமது வீரர்களை மறைத்து வைத்து அவனை அங்கேயே கைது செய்கிறேன். ஜாக்கிரதை, அவனை தந்திரமாகத்தான் கைது செய்ய வேண்டும். வேங்கைக்கு வேட்டையாடவா சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்காக அல்ல, அவனோ பெரிய வஞ்சகன். வஞ்சகனை வஞ்சித்தே பிடித்து வருகிறேன். அதிலும் சுபேடா விஷயத்தில் உங்களை விட எனக்குத்தான் அக்கறை அதிகம். கையும் வா. ஐயோ ஐயா, என்னது? இளவரசி, இளவரசி, என்ன இளவரசி? இளவரசி, என்ன? சரினா, 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 இங்கேயே வரீங்க. என்ன இப்படி கேட்கிறேன்? ஐயே, அவ அங்க புழுவா துடிக்கிறா. அவளை விட்டுட்டு இப்படியா வரது? அவ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவளையே போய் கவனிங்க. அப்படியா? என்ன செஞ்சா பாத்துட்டு நிக்கிறேன். வேற என்ன பண்றதா? இதுக்கு நான் வேற வந்து உதவணுமா? உங்க சிகிச்சை தான் இப்ப அவளுக்கு தேவைப்படுது. கவனிங்க, கவனிங்க. ஏன் அர்த்தம் இல்லாம பேசுறேன்? அர்த்தம் இல்லாம நடக்கிறது நீங்களா நானா? என்ன கண்டா என்கிட்ட கொஞ்சிருது. நான் இல்லாத சமயத்தினால நடக்குது இந்த பழக்கம். தவறா நினைக்காது சரினா. என்ன பிடித்து கொடுத்தா 10,000 தீனார்கள் பரிசு கொடுப்பதாக பரசாட்டினானே அந்த பாதுஷா. அதற்காக அவனுடைய மகளே கொண்டு வந்துட்டேன். 20,000 தீனார்கள் எனக்கு கொடுத்தா தான் இவளை திருப்பி அனுப்புவேன். ஓ, இன்னுமா உன்னால் நம்ப முடியவில்லை? இப்பதான் புரியுது உன் கோபத்துக்கு காரணம். இவளை நீயே கவனிச்சுக்க. முடியாதாம இவர நம்ம கிட்ட காமிக்கிற உன் வேலையே. இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போங்க. வருக வருக, வீரத்தின் சிகரமே வருக. இத்தகைய சந்தர்ப்பத்தை நான் வெகு நாட்களாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். யாருக்குமே அஞ்ச மாட்டேன், யாரையுமே மிஞ்சு விட மாட்டேன் என்றெல்லாம் பெருமை பேசி தெரிந்த வீரன்களிலே ஊழையிட்டு வந்த நரி. ஏன் சிரிக்கிறாய்? பக்கத்திலே நான் இருக்கிறதே, சிரிக்காமல் என்ன செய்வது? மாடைய குத்துச்சண்டையிலும் நிகரற்று விளங்கும் என்னிடமா உன் வித்தையை காட்ட வந்தாய்? கையும் காக இவனது அங்கங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கழட்டி எறிய போகிறேன். கூடாது சர்க்கா, இந்த புல்லனுக்கு புத்தி கற்பிக்க இவனை பாக்தாத் நகரத்து பொது இடம் ஒன்றில் நிறுத்தி இவன் அங்கங்களை அணு அணுவாக சிதைத்து இவன் மாமிசத்தை பருந்துகளுக்கு விருந்தாக அளிக்க வேண்டும். அதுவும் சரிதான். இவனை போன்ற போக்கிரிகளுக்கும் அப்போதுதான் பயம் ஏற்படும். அது மட்டுமல்ல சர்க்கார், உங்கள் தகுதி, பெருமை, வீரம் எல்லாம் பொதுமக்களுக்கு அப்போதுதான் நன்றாக தெரியும். சாக போகும் நாயே, நீ சமாதியின் முன்னால் நிற்கிறாய். சொல், எங்கே இளவரசி? பாலைவனத்தில் பாலூத்தை தேடுகிறீர்கள் வீணாக. அவ்வளவு திமிரா?
உண்மை வெளிவராவிட்டால் சித்திரவதை ஆரம்பமாகும். நிபந்தனைக்கு மாறாக வீரர்களை மறைத்து வைத்து நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள். தான் பிடிக்க வேண்டும். இது முறையல்ல. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். சர்க்கார், இவனோடு பேச்சதற்கு சொல்லாவிட்டால் தலையை கிள்ளி விடுகிறேன். சொல்லாமல் என்ன? உங்கள் சூழ்ச்சியிலே சிக்கிக் கொண்ட பிறகு இனி என்னதான் செய்ய முடியும்? ஆனால் ஒன்று. என்னது? இளவரசியை பற்றி சில ரகசியங்கள் இருப்பதாக சொல்லுங்கள். சர்க்கார், இதில் ஏதோ சூது இருக்கிறது. இவன் நல்லவனை போல் நடிக்கும் நயவஞ்சகன், பசுத்தோல் போற்றிய புலி. உங்களை தனியே விட்டு நான் வெளியே போக மாட்டேன். அப்படியானால் நான் சொல்லவும் மாட்டேன். சொல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன். கவலை இல்லை. ஆனால் ஆபத்தில் சிக்கியிருக்கும் இளவரசியைத்தான் நீங்கள் காண மாட்டீர்கள். அப்படியா? சொல் சீக்கிரம். கையும் நீ சற்று வெளியே நீ. சர்க்கார், பரவாயில்லை. சுழலும் வாள் இருக்க, சூரன் நீ இருக்க, சுழலும் நமது வீரர்கள் இருக்க, இந்த சுண்டலி பயிரின் சூழ்ச்சியா பலிக்கும். போவெளியே. உத்தரவு சர்க்கார். விஷை ஈட்டி முனைப்பட்டால் மாண்டு விடுவாய். ஜாக்கிரதை. என்னால் இனி காத்திருக்க முடியாது. சீக்கிரம் சொல். என்ன அந்த ரகசியம்? அப்படி ஒன்றும் குத்துச்சண்டையிலே சூழ உங்களிடமா விளையாடுவது? மடையா, இறங்கு. அவன் இறங்கவும் மாட்டேன். பணம் வாங்காமல் உன்னை விடவும் மாட்டேன். அவ்வளவு துணிவா? உன்னை என்ன செய்கிறேன் பார். அசையாதே. இது விஷ ஈட்டி. முனைப்பட்டாலே மாண்டு விடுவாய். நீ ஒரு சூழ்ச்சிக்காரன். முட்டாள். யானையை குழி தோண்டித்தான் பிடிக்க வேண்டும். அநியாயம். முள்ளை முள்ளினால் தான் எடுக்க வேண்டும். அட துரோகி, முட்டாள். 2 பேர் திருடனை பிடிச்சிட்டு போனாங்களே, புதுசா இருக்கிற யாரு? ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாலதான் நம்ம பட்டாளத்தை சேர்ந்திருக்காங்க. புதுசா சேர்ந்தவங்களா இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்காங்க. ஆமாங்க. நீங்களும் இருக்கீங்களே சோத்து பட்டாளுங்க. அவருக்கு உதவிக்கு நீங்க எல்லாம் போங்க. அந்த பயலை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சர்க்கார், கைதி நாங்களே கொடுக்கிறோமே. சர்க்கார் கோபத்தில் இருக்கிறார். இளவரசன் இருப்பிடம் இந்த தீட்டு பயலுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் ரகசியமாக போக வேண்டியிருப்பதால் இந்த கடிதத்தை அடுத்த அறையில் இருக்கும் தளபதியிடம் கொடுத்து சீக்கிரம் வசீரிடம் போய் விஷயத்தை சொல்லுங்கள். இளவரசன் நானே. வெற்றி சர்க்கா, வெற்றி. கேட்டனையா? வாக்கையும் திருடனை பிடித்தீர்களா? தானாகவே வந்து மாட்டிக்கொண்டான் சர்க்கார். ஐயும், உன்னை மெச்சுகிறேன். மற்றவர்கள் எங்கே? இளவரசரை திருடனை பிடித்து அவன் கை கால்களுக்கெல்லாம் விலங்கிட்டு இளவரசியோடு கம்பீரமாக வந்து கொண்டிருக்கிறார் சர்க்கார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு உடனே அறிவிக்க இந்த கடிதத்துடன் என்னை முன்னதாக அனுப்பி வைத்தார் சர்க்கார். யா சுபானல்லா. ஐயோ, இந்த கடிதத்தை உன்னிடம் கொடுத்தது யார்? இளவரசர் தான் சர்க்கார். என்ன முட்டாளாக்காரை? என்ன நடந்தது? முட்டாள். திருடனை பிடிக்க போய் புத்தியாவா இழந்து விட்டாய். என்னங்க, என்ன நடந்தது? நம்முடைய இளவரசனை அந்த திருடன் கொண்டு போய் விட்டான். இந்த கோழைகளை நம்பி என் மானமே போய்விட்டது. கையில் சிக்கியவரை விட்டு விட்டு வீராப்பா பேசுகிறாய். உனக்கு வெட்கமாக இல்லை? நான் அப்பொழுதே சந்தேகப்பட்டேன் சர்க்கார். ஆனால் கயூம் கான், இந்த நாயின் வாயில் இருப்பது அந்த திருடனது முகமூடிதானே? ஆமாம் ராணி, ஆமாம். நான் அதை கவனிக்கவே இல்லை. குல்சா, உனக்கு தெரிந்து ஆக வேண்டியது. அதிலே விஷயம் இருக்கிறது. முகமூடியை மோப்பம் பிடித்திருக்கும் இந்த நாயை கொண்டு அந்த திருடன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விடலாம். அதற்கப்புறம் மாஷா அல்லாஹ். குல்சார், நீ மகா புத்திசாலி.
தூக்கிட்டு போயிரு. போகுது.